காய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஓட இஎஸ்சில் எடுத்த ஒரு என்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே சேம் டைமில் இந்த டேவோட வந்து நான் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டையும் ஆக்சுவலி ப்ரீச் பண்ணிட்டேன். அண்ட் அதையும் எப்படி பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ வந்து இந்த டே வந்து ஆக்சுவலி நான் என்ன எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே என்ட்ரி போட்டேன் அப்படின்னு தான் இதில் காட்டுது. வெயிட் செகண்ட். ஸோ வந்து ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து பைஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் என்ன ஆச்சுன்னா, என்கியூவில் வந்து இந்த பயங்கரமான இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டிலுக்கு அப்புறம் வந்து பைஸ் ஆக்சுவலி எனக்கு பார்க்க தோணல. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 9:30 கேண்டில் வந்து இஎஸ்சில் வெயிட் செகண்ட் ஒரு எஸ்எம்டி வந்து ஃபார்ம் ஆகி தென் இன்னையோட நியூ வீக் ஓப்பனிங் கேப் உள்ளேயும் போயிருக்கோம். அண்டு அதை வந்து நான் கான்ஃபிடன்ஸாக எடுத்துக்கிட்டு ஓகே ப்ரைஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மினிட் என்ன ஆச்சுன்னா வந்து நான் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி நல்லா கீழே போய்கிட்டே இருந்துச்சு. இதே மிஸ்டேக்கை நான் வந்து இதோட ரிப்பீட்டடாக கன்சிஸ்டண்ட் 3வது தடவை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து ஆக்சுவலி என்னென்னா எல் மாடல்னால் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் கேண்டில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய எல் மாடல் வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். கிவ் மீ a second. நம்ம வந்து இப்போது சேல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து எஸ்எம்டிலாம் கொடுத்துட்டு தென் ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டிலில் தான் என்டர் ஆகணும். அதுதான் வந்து ஆக்சுவலி எல் மாடல். பட் நான் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்க சொல்லவே நான் என்ட்ரியை போட்டேன். இதோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீரியஸ்லி அது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லணும்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோஸ் ஆர் ஐஸை பிரேக் பண்ணால் தான் என்டர் ஆகணும் அதுக்கு அடுத்த கேண்டிலுக்கு. பட் யா இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ வந்து அந்த கேண்டில் பிரேக் ஆகாமே என்டர் ஆகிட்டேன். தென் $100 எஸ்எல்லையும் வச்சுட்டேன். என்னோடய நல்ல நேரம் வந்து ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி ஓரளவுக்கு நல்லா இந்த இடத்துல போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் கெஸ் வாட், ப்ரைஸ் வந்து கீழே போகிற மாதிரி போயிட்டு எஸ்எல் வந்து ஆக்சுவலி ஹிட் ஆயிடுச்சு. அண்டு இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ட்ராடவுன் வந்து 140 இருந்துச்சு. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, சரி ஓகே 150 வச்சு அக்கௌண்ட்டே ஆக்சுவலி ப்ளோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இன்டென்ஷன்லாம் வந்து அக்கௌண்ட்டை ஆக்சுவலி ப்ளோ பண்ணிட்டேன். அண்ட் தட் இஸ் ஹவ் த லூசிட் அக்கௌண்ட் ஆக்சுவலி ப்ளோ டுடே. பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க நான் அப்படியே கீழே தள்ளிட்டு போய் காட்டுறேன். இதுதான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 6 ட்ரேடு வந்து கன்சிஸ்டண்ட்டாக கன்சிஸ்டன்ட்டினா 1 2 3 4 ட்ரேடு வந்து கன்சிஸ்டண்ட்டாக லாஸ் பண்ணியே இருக்கேன் நான். இது எல்லாமே வந்து என்னோட மேலே தான் முழுக்க தப்பே இருக்குது. அண்டு நான் இந்த ட்ரேடு வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன்ல. இந்த ட்ரேடு வந்து அதுக்கப்புறம் வந்து செல் எடுத்தேன். செல்லில் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, வழக்கம் போல். ஸோ வந்து இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து கொஞ்சம் 10 AM வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் த சான்சஸ் ஆஃப் that trade is going to hit TP is way higher அப்படின்னு வந்து இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து எனக்கு தெரியுது. இதே மிஸ்டேக்கை வந்து நான் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்டு சாரி. ஸோ வந்து அதுதான் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது எனக்கு. இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அண்டு எனக்கு வந்து நினச்சா வந்து இல்லை, ரொம்ப வந்து டிஸப்பாயிண்டடாக இருக்குது. ரொம்ப வஸ்ட்டாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கன்சிஸ்டண்ட்டாக வந்து 1 2 3 உருவாப்பட்ட அக்கௌண்ட் ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட ப்ளோ பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்லேயே வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டோட்டலாக நான் 6 அக்கௌண்ட்ஸ் ப்ளோ பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 6 மந்த்ஸில் 6 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி. அண்டு இது வந்து ஆக்சுவலி 7th மந்த். ஸோ வந்து 6 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. 6 மந்த்ஸில் வந்து 6 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே சேம் டைமில் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. வேறு ஒன்றுமே இல்லை. நான் வந்து என்னோடய மிஸ்டேக்ஸ்லேருந்து எதுவும் ஒழுங்காக கற்றுக்க மாட்டேறேன். அதே சேம் டைமில் பைத்தியகாரத்தனமாக வந்து நிறைய ட்ரேட் எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் திருத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இந்த ட்ரேடை வந்து ஆக்சுவலி பேடாக போயிடுச்சு. இது வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷனில் வந்து எடுத்து நான் அடி வாங்கிட்டேன். ஸோ வந்து அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா அக்கௌண்ட்டில் வந்து இன்னும் கூட நான் ஒரு $40 to $50 ஆக்சுவலி வச்சுட்டு இருந்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நான் வந்து அது எதுவுமே பண்ணல. சரி போனால் போகுது. அந்த ஒரு இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் என்னோடய அப்சர்வேஷன் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ் ஆனிச்சுன்னா வந்து ஒரு டில்ட் மோட் ஆக்சுவலி நான் போயிடுறேன். டில்ட் மோட்னால் வந்து அது வந்து ஆக்சுவலி நானே கிடையாது. அது எப்படி ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து ஒன்லி ப்ராஃபிட் என்ன வேணால் பண்ணு, ஒன்லி ப்ராஃபிட். பை அடிக்கிறியோ செல் அடிக்கிறியோ ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் அந்த டைமில் ஆக்சுவலி எனக்கு இருக்குது, அந்த டில்ட் மோடில். ஸோ வந்து அது ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது ஆக்சுவலி. உண்மையாக சொல்லணும்னா என்ன ஆனாலும் சரி எனக்கு ப்ராஃபிட் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு வந்து லைட்டாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை அக்கௌண்ட் ப்ளோ பண்ணியிருக்கேன். உருப்படியாக வந்து எனக்கு வந்து ரியலி வந்து எரிச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, சோகமாக இருக்குது. தென் வேறு என்னலாம் இருக்குது? ஒரே வந்து அழுகை தான் வர மாட்டுது. அழுகை வந்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ஒரு சைடில் வந்து என்ன தோணுதுன்னா, இது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு சரி ஓகே என்ன தான் ஆனாலும் வந்து என்னால் முடியும் அப்படின்னு ஒரு சைடில் தோணுது. அதுதான் வந்து ஆக்சுவலி எல்லாரையும் வந்து முன்னோக்கி தள்ளுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடியும், இதில் வந்து பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், முடியும், நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். பட் ஓகே பண்ணலாம், ஆனால் வந்து இதே தப்பை திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நல்லா வந்து என்னோடய மைண்டில் நான் செலுத்திக்கணும். சர்டன் திங்ஸை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டோட நிலைமை வந்து ஆக்சுவலி இப்படி தான் முடிஞ்சு. அண்டு வித் தட் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. ஸோ வில் சி நான் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் எப்போ வாங்குறேனோ அப்போ வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பாய் கைஸ், பார்ப்போம்.